ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் தொடர்ந்து உற்சாகமாக வீடியோ எடிட் பண்ணதுக்கு எங்களுக்கு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. பணத்துல போடுற பாட்டை என்னால பார்க்க முடியல. கவலைப்படாத, புள்ள மனநோயில் இருக்குது, சரியாயிரும். நாம அதிகம் பேசிக்க வேண்டாம். தேவா சார். ஆமா நக்கலே, நமக்குள்ள என்ன அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சா நம்முடைய பழைய கதை எல்லாம் வெளியில வந்துடும். நான் யாரு என்னங்கிற எல்லா ரகசியமும் வெளியில வந்துடும். நான் என் ஃபைல மூடுறதுக்கு பட்டப்பாடு எனக்கு மட்டும் தான் தெரியும். என் மேல இருக்க அத்தனை கேசுகளையும் மூடுறதுக்காக நான் அதே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சேன். நான் யாருன்னு காட்டிக்காமலே இன்னொரு முகத்தோட உள்ள நுழைஞ்சேன். நான் யாரு, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்ததுன்னா பிள்ளைங்க வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். இருந்தும் கெடுத்தா செத்தும் கெடுத்தாங்க மாதிரி அந்த பிள்ளைங்க பிறந்தப்போ நான் கூட இருந்து இதையும் செய்யல. வேண்டாம் நினைக்கிறேன், என் பிள்ளைங்களை வாழ வச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். நீ லேசில யார்ட்டும் பழக மாட்டேன். என்கிட்ட பழகுறனா நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு சந்தேகத்தை கொடுக்கும். நீ யாருன்னு ஓரளவுக்கு எல்லாரும் பேஸ் பண்ணிருப்பாங்க. உன் பின்னாடி நான் இருந்தேன்னு தெரிஞ்சதுன்னா வேண்டாம். உங்களுக்கு பின்னாடி தான் நான் இருந்தேன். வேண்டாம், பழைய கதை முடிஞ்சதாவே இருக்கட்டும். நான் ஏராளமா இழந்துட்டேன். ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்த தாம்புள்ள தானா வளருன்னு சொல்லுவாங்க. அது என் வாழ்க்கையில உண்மையா தான் இருந்தது. நான் உலகத்துல இருக்க அத்தனை அநாத பிள்ளைங்களுக்காக ஓடுனேன். என் பிள்ளைங்க படிச்சு மேல வந்துட்டானுங்க. ஆனா நான் என் வாழ்க்கையை இழந்தேன், என் குடும்பத்தை இழந்தேன், என் பிள்ளைங்க சிதறடிக்கப்பட்டாங்க. போதும், இப்போ என் பிள்ளைங்க அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இப்ப நான் யாரு என்ன எதுவும் அவங்களுக்கு தெரியக்கூடாது. நான் யாருன்னு தெரிய ஆரம்பிச்சாலே முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேங்கிறதும் வெளிச்சத்துக்கு வந்துடும். நம்ம அதிகமா பேசிக்க வேண்டாம், தெரிஞ்சுக்கிற மாதிரியும் காட்டிக்க வேண்டாம். சரிங்க சார். பொண்ணுத்துல நிலைமைதான் பாவமா இருந்தது, அதான் உங்ககிட்ட சொல்லலானே. பார்த்தேன், அவனை சித்திராவதப்படுத்துறான். அவனுக்கு தெரியுது அவன் மனநோயில இருக்கானு. அவன் பொறுத்து போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் குடும்பத்துக்குள்ள வராது. அவன் அவளை நோயாளியை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். நிச்சயமா சண்டை பெருசா போகாது. அவளை எப்படி இந்த வழியில இருந்து வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிட்டேன், கவலைப்படாம இரு. என் புள்ள மேல நீ இவ்வளவு அக்கறையா இருக்குன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு எப்படி இருந்தாலும் இன்னைக்கும் அதே குணம், அதே கம்பீரம். சாப்பிட சரி சரி, நான் பேசல, இத சாப்பிடு. நீ எதுக்கு நினைக்க? இல்ல, நீ சாப்பிடு. நீ இன்னும் சாப்பிடவே இல்லை. உடம்பு எடுத்துக்காவும் மாத்திரை சாப்பிடணும்ல. நான் என்ன பைத்தியமா? சும்மா சும்மா மாத்திரை தர? நான் என்ன பைத்தியமா? உன்னை என்னால இப்பெல்லாம் பார்க்க முடியலடி. உன்னை இப்பெல்லாம் என்னால பார்க்க முடியல. உன் கம்பீரம், உன் பேச்சு அப்பெல்லாம் பார்த்துட்டு இப்படி பைத்திய காட்டுறமா நீ பேசுறத என்னால பார்க்க முடியலடி. இல்ல, அது நீ கொஞ்சம் வீக்கா இருக்கல, சத்து மாத்திரை. ஏன்டா போய் சொல்ற? நீ தரதுக்கு பேர் சத்து மாத்திரைடா. அதான் உனக்கு தெம்பு இல்ல, சாப்பிட்டு தூங்க வைக்கணும்ல. அதுதான் தூக்கம் வந்தாதான் தூங்கணும். மாத்திரை போட்டு தூங்க கூடாது. உனக்கு தெரியாது? சரிடா, நீ வெளிய போ. எனக்கு உன்னை பார்த்தாலே கோவமா வருது. எதுக்கு நீ இப்ப என்ன வெறுக்க? நான் என்னடி பண்ணு? என்கிட்ட பேசாத, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என்னை போட்டு தள்ளிட்டு உன் இஷ்டப்படி வரலான்னு முடிவு பண்ணிருக்கல, அதுக்குத்தான் எனக்கு தூக்க மாத்திரை கொடுக்க. நான் ஒரேடி தூங்குனா நீ என்ன பண்ணாலும் கண்டுபிடிக்காம நான் பாட்டுல தூங்குவல்ல. நீ செய்யற தப்பு எனக்கு தெரியாம போயிரும்ல. நானுக்கு சாப்பாடு விட்டுட்டா போயிரு, போட்டு கலப்பாத. சாப்பிடுடி. பேசாத, சாப்பிடு. சாப்பிடணும் சாப்பிடணும். சாப்பிடு. இப்ப நான் இதை சாப்பிடணும், அவ்வளவுதானே? இப்ப இந்த பிளேட்ல இருக்கிறது உனக்கு காலி ஆகணும், அவ்வளவுதானே? ஆமா. இப்ப காலி ஆகும் பாரு. காலி ஆயிடுச்சா? காலி ஆயிடுச்சா? இரு, நான் வேற பிளேட் எடுத்துட்டு வரேன். எனக்கு உன்னை பார்த்தா பைத்தியம் பிடிக்குது. அட தங்க பிள்ளைக்கு காலையில எந்திரிச்சு போலுக்கு. நான் காலையில எந்திரிச்சிட்டேன். எனக்கு காலையில டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பிள்ளையாண்ட டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா? அப்படி கேளுங்க. இல்ல, சாப்பிட சொன்னேன். அவ பசிச்சா சாப்பிட மாட்டா, வெளிய போடா. எப்படி? கோழில புள்ளி டென்ஷன் பட்டுக்கிட்டு அவ இன்னும் வாக்கிங் போகணும். எவ்வளவு தூரம் வாக்கிங் போகணும்னு சொல்லி நாங்க பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும். என்ன ஃப்ரெண்ட் இப்படி மறந்துட்டீங்க? நேத்து நைட் ஃபுல்லா ரெண்டு ரொம்ப டிஸ்கஸ் எல்லாம் பண்ணாங்க. நேத்து நைட் ஃபுல்லா நம்ம ரெண்டு டிஸ்கஸ் பண்ணாங்க. நீ தானே இந்த ஐடியாவை கொடுத்த. பார், இதயத்தையும் மைண்டையும் அப்படி ஃபிட்டா வச்சுக்கணும் நீ தானே சொன்ன. இது எனக்கு நல்லா தெரியும். அப்ப நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்த. ஆமா, நான் ரெடியா கிளம்பி வந்தா நீ கிளம்பாம இருக்க. ஃப்ரெண்ட், நான் கிளம்பிதான் இருந்தேன்.
சில இடியட் தான் காலையில என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் என்னடா என்னடா வேணும் உனக்கு? இங்க இருக்கடா என் புள்ளைய டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்ட் எதுக்கு நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா? அப்படிதான் நல்ல ஏசுங்க. என் புள்ள நொந்து போறானே. அந்த பயம் இருக்கட்டும். பாத்தீங்களா ஃப்ரெண்ட், நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பயமே வருது. அதான் சொன்னேன். இப்போ நம்ம எங்க போறோம்? வாக்கிங். நானும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டா. ஓகே ஃப்ரெண்ட், சீக்கிரம் போயிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட். என் தேன்மொழி. இவ்வளவு பண்ணாதடி, எனக்கு பயமா இருக்குடி. என் தேன்மொழி எனக்கு வேணும். பொண்ணு தர அவளுக்கு எவ்வளவோ கஷ்டம் வந்தது. ஏன் அவளையும் என்ன நிர்வாணமா போட்டோ கூட வந்தது, நெட்ல வீடியோ வந்தது. அப்போ கூட தைரியமா நின்னான். அந்த ஆதரா இவளை அடிக்காத அடியே கிடையாது. இவ வாழ்க்கையை தட்டி பறிச்சா. இவளுக்கு உயிர்க்குயிரா இருந்த சேர்மத்திரைய தட்டி பறிச்சா. இவ கல்வி, மரியாதை, மானம் எல்லாத்தையும் தட்டி பறிச்சா. அப்போ கூட அவ்வளவு தைரியமா நின்னு போராடுனா. உலகத்தின் பாடுகளை எந்த பொண்ணும் போராடி ஜெயிச்சிருவா. ஆனா புள்ளன்னு வரும்போதே ஒரு தாய தோத்து போயிருவா. அதான்டா அம்மா. உலகத்துல எத்தனை பாடு ஓத்திரம் வந்தாலும் சரி, ஒரு பொண்ணு அவ தைரியமா நின்னு போராடுவா. அதே அவ வயிற்றுல வந்த புள்ளையா இருந்தா ஒரு நொடிதான் அவ பைத்தியக்காரி ஆயிருவா. அதனால்தான் இந்த பிள்ளை பெக்கிற வரத்தை பெண்ணுக்கு தெய்வம் கொடுத்திருக்கேன். உனக்கும் வலிதான், நான் இல்லைங்கல. ஆனா உன்னால அதுல இருந்து கடந்து வர முடியும். ஒரு தாயா சத்தியமா எந்த பொண்ணாலே அதுல இருந்து கடந்து வர முடியாது. எப்பேற்பட்ட இரும்பு மனுஷையும் அது பைத்தியமாக்கி வச்சிருக்கேன். இங்க பாரு, என் மேல நம்பிக்கை வை. உன் பழைய தேன்மொழியா உன்கிட்ட திருப்பி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. கொடுத்துருங்க, எனக்கு என் பழைய தேன்மொழி வேணும். இப்ப தேவை அவ மனசுக்கு விடுதலை. அதுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது. நான் பாத்துக்கிறேன். என்ன நம்பு. முழுசா நம்புறேன். உன் பொண்டாட்டிக்காக நீ எந்த இலைக்கு இறங்கிடுவன்னு எனக்கு தெரியும். நீ பண்ற சித்திரவதை நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ கலங்காம போ. என்ன உன் அப்பாவா நினைச்சுக்க. நான் உன் வாழ்க்கை திருப்பி கொடுப்பேன். அப்பாவா நினைக்கிறேன்னா உங்களை தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சார். என்கிட்ட இது வரைக்கும் பிடிவாதம் பிடிச்சவா உங்களை பார்த்த உடனே அப்படியே மாறிட்டேன். நிச்சயமா மாறுவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் மாத்தே உன் தேர்மொழியா உன்கிட்ட ஒப்படைக்க முழுசா என்ன நம்பலாம். என்னவா? என்ன? அதே உன்னால வாக்கிங் போக முடியாதான். என்கிட்ட சவால் விடுறான். யாருக்கு வாக்கிங் போக முடியாது? என்ன கொஞ்சம் திரும்பி பார்க்க சொல்லுங்க. நான் தான் இந்த பிளானே போட்டு கொடுத்திருக்கேன். வாக்கிங் போறோம். மனசையும் உடம்பையும் ஃபிட்டா வச்சுக்க போறோம். ஓரமா நின்னுடா. சரி. எனக்கு இவனை பார்த்தாலே பிடிக்கவே இல்லை. கண்ணு முன்னாடி நிக்காத. நீ வாமா, வா நம்ம வாக்கிங் போலாம். ஓடியா. ஆனா நீ சூப்பர் பிளான் போட்டு கொடுத்த பத்தியா? ஆமா, நீ சூப்பரா பிளான் போட்டு கொடுத்திருக்கிய. நான் எப்பவுமே சூப்பர் பிளான் தான் போட்டு கொடுப்பேன். எனக்கு எப்பவுமே எல்லாமே சூப்பரா தான் பண்ண தெரியும். என்ன சிவனை மட்டும் தான் என்னால எதுவுமே பண்ண முடியல. என்ன வேணாலும் பண்ணிக்க. ஏய், உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஃப்ரெண்ட், வாங்க நம்ம வாக்கிங் போலாம். சரிம்மா, நானும் வரட்டா? நீல வரக்கூடாது சொல்லிட்டேன். நானும் ஃப்ரெண்டா வரட்டா? உன்னை பார்த்தாலே எனக்கு கோமா வருது. நீ எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல, யாருமே இல்ல. எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல. ஃப்ரெண்டா வரேன். ஃப்ரெண்ட் வேண்டாம். எனக்கு நீ ஃப்ரெண்டா கிடைச்சா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எனக்கு ஹாப்பியா இருக்காது. உன்னை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஃப்ரெண்டாவா? ஃப்ரெண்ட், வாங்க நம்ம போலாம். சரிம்மா வா, நானும் வரேன். தேவையில்லை. நான் பாத்துக்கிறேன். நான் கூட போறேன்ல, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். சார், கொஞ்ச நாள் உங்களை இங்க காணுமே. நான் ஸ்டேஷன்ல விசாரிச்சு பார்த்தேன். உங்க இடத்துக்கும் வந்தேன். 2-3 நாள் வந்தேன். நீங்க இல்லையே. மிலிட்டரியில மறுபடியும் ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. மிலிட்டரியில மறுபடியும் ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. எவ்வளவு நாள் மிலிட்டரியில இருந்தீங்க? நான் ரொம்ப நாள் மிலிட்டரியில தான் இருந்தேன். அப்புறம் ரிட்டர்ன் ஆயிட்டேன். முக்கியமான கேஸ் ஏதாவது முக்கியமானது தான் என்ன மறுபடியும் கூப்பிடுவாங்க. நானும் போயிடுவேன். நீங்க எந்த வருஷம் பேஜ்ல இருந்தீங்க? இல்ல, நானும் வீட்டுல தான் இருந்தேன். அப்புறம் சின்ன கேஸ் விஷயமா வெளியில வர வேண்டியதாய் போச்சு. அதுக்கப்புறம் தான் போலீஸ்ல வந்து சேர்ந்தேன். நீங்க எந்த பேஜ்? வருஷம் சரியா தெரியல. புள்ளமா தாக்குதல் இருந்தது. அப்போ நான் அங்கதான் இருந்தேன். அங்கதான் இருந்தீங்களா? அப்பதான் என்னோட பேஜ் அங்க இருந்தது. நான் உங்களை பார்க்கவே இல்லையா? அப்போ நீ அங்கதான் இருந்தியா? ஆமா. என்ன சொல்ற? நான் சோல்ஜர்ல தான் இருந்தேன். நான் தான் கமாண்டரா இருந்தேன். ஆசீர்வாதம்னு சொன்னாங்க. என் பேர் தேவ ஆசீர்வாதம். நான் வேற பேர் கேள்விப்பட்டேன். அங்கதான் நான் கமாண்டரா இருந்தேன். சரி, அவன் முன்னாடி போயிட்டா, நான் வரேன்.
அப்போ நான் பார்த்த மேல் அதிகாரி இவரா தான் இருந்தாரா? அப்போ ஜெயராஜ் இவர் கூட தான் இருந்தாரா? என்ன சொல்றாரு இவரே? நான் சொல்ற டைமிங்ல நான் அங்கதான் இருந்தேன். இவரு அங்கதான் கமாண்டரா இருந்தானா? ஜெயராஜ் அங்கதான் இருந்தாரு. ஃப்ரெண்ட், என்ன இந்த ஊர்ல இந்த தெரு தான் ரொம்ப முக்கியமான தெரு. எப்படி சொல்ற? இங்கதான் நிறைய சிசிடிவி கேமராலாம் இருக்குது. சிசிடிவி கேமராவா? கிராமத்துலயா? ஆமா, வீட்டுக்கு ஒரு சிசிடிவி கேமரா. வீட்டுக்குள்ளா? வீட்டுக்கு 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். அது வீட்டு உள்ளவங்களை பொறுத்து. எப்படி சொல்ற? ஊர்ல ஏதாவது ஒரு பொம்பளைங்க யாருக்கிட்டயாவது பேசிட்டா அப்படி சிசிடிவி கேமரா மூலம் நெட்ல போட்டு விட்டு பயங்கரமாக்கிடுவாங்க. நெட்டு கூட இவ்வளவு ஸ்பீடா வேலை செய்யாது. இங்குள்ள சிசிடிவி கேமராலாம் அவ்வளவு வேலை செய்யும். ஆமா, ரொம்ப பாஸ்டா வேலை செய்யும். இன்னத்துக்கு இந்த அர்த்தத்துல இருந்து அந்த அர்த்தம் வரைக்கும் தகவல் வேகமா பரவி இருக்கும். தேன்மொழி கூட போறது யாரு, அந்த ஆம்பளை பேர் என்ன, அவர் எங்க இருந்து வந்திருக்காரு, தேன்மொழிக்கும் அவருக்கு என்ன அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னத்துக்கு டிவி வரைக்கும் வந்திருக்கும். சோ இதெல்லாம் பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. நாம நம்ம வேலையை தான் பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப தெளிவாதான் இருக்க. இதெல்லாம் சல்லட, நான் காதுல வாங்கிக்க மாட்டேன். குட், இப்படிதான் இருக்கணும். காதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை? வாழ தெரியாத பைத்தியக்கார பயவுல இப்படி சில கூட்டம் இருக்குது. தானும் வாழாது, மத்தவங்க வாழ்ந்தாலும் பொறுக்காது. ஐயோ அவ வாழ்ந்துட்டா, ஐயோ பைக்ல போயிட்டா, ஐயோ யார் கூட போறா, ஐயோ வீட்ல புது ட்ரெஸ் வாங்கிட்டா அப்படின்னு வைத்தறிச்சல் பட்டு பட்டு மாத்திரை போட்டு போட்டு அப்படி உடம்ப ஸ்ட்ராங் ஆக்கி வச்சிருப்பாங்க. யார் யாருக்கெல்லாமோ சாவு வரும், இந்த பயலுக்கு மட்டும் வரவே வராது. ஐயோ இவள் அநியாயம் பண்றாளே, இவள் அக்கிரம் பண்ணுதாளே அப்படி நாம நினைப்போம். இவளுக்கு மட்டும் எதுவுமே ஆக மாட்டேன்னு நினைப்போம். அவளுக்கு ஆகாது. அவ இன்னும் கெளுரு மாதிரி அப்படி தடவாத்தமா சுத்திக்கிட்டு இருப்பா. காரணம் பாஸ்ட் எனர்ஜி. பாஸ்ட் எனர்ஜியா? ஆமா, அடுத்த அவளை எப்படி கெடுக்கலாம், இவட்ட இருந்து இதை எப்படி பறிக்கலாம், அவ எப்படி சந்தோஷமா இருக்கலாம், அவ புருஷன் முன்னாடி ரொம்ப ஒற்றுமையா இருக்காங்க, எப்படி அந்த குடும்பம் மட்டும் சந்தோஷமா இருக்கலாம்னு அடுத்தவங்களை பத்தி யோசிச்சு யோசிச்சு யோசிச்சே உடம்ப இரும்பாக்கி வச்சிருப்பாங்க. பின்ன கெளுரு மாதிரி தானே இருப்பாங்க. பாஸ்ட் எனர்ஜி. நாம தான் லோ எனர்ஜி. ஐயோ அவ இப்படி பேசிட்டாளே, ஐயோ அவ பேசிட்டாளே, அவ பேசுறதே நம்ம சாகணுங்கிறது தானே. அதனால நானும் பெருசா கண்டுக்கவே மாட்டேன். வாழ்த்துக்கள் தான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். எப்படி நீ எல்லாத்தையும் தெளிவாதான் இருக்க. சரி, நம்ம வாக்கிங் போவோம். ஓகே ஃப்ரெண்ட், இன்னும் 4 தெரு சுத்தியே போவோம். எதுக்கு? இல்ல, இந்த தெருல 4 பேட்ட நான் வம்பளுக்கு வேண்டியிருக்கு, இழுத்துட்டே போவோம். நம்ம வாக்கிங் போறோம். 4 பேட்ட சண்டை போட்டு பாருங்க, நம்ம உடம்புல எவ்வளவு கலோரி எரிக்கப்படுதுன்னு மட்டும் பாருங்க. எஸ், 100 கிலோமீட்டர் ஓடினா கூட அவ்வளோ கலோரி எரிக்கப்படாது. ஆனா பக்கத்துல இருக்க சண்டை போட்டு பாருங்க, உடம்புல இருக்க எனர்ஜி, கொழுப்பு கிழுப்பு எல்லாம் கரைஞ்சு தனியா ஓடிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த தெருக்கு போலாம். ஓகே. சரி, என்ன மட்டும் இப்படி ஃப்ரெண்டா எடுத்துக்கிட்டா? குட் மேன், ரொம்ப நல்ல குட் மேன். நான் சொன்னதுக்காக சண்டைக்கெல்லாம் வந்தீங்கல்ல. நான் சொன்ன சண்டை போட வந்தீங்க பாத்தீங்களா? குட் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்னா அப்படிதான் இருக்கணும். ஏன் சண்டை போட போற, எதுக்கு சண்டை போடணும்னு கேள்வியே கேட்க கூடாது. சண்டை போட வான்னு கூப்பிட்டா உடனே பின்னாடி வந்திருக்கணும். அதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சது. குட் மேன். பொண்ணு தலை இதை செய்ய மறந்துட்டான். பாயிண்ட் புரிஞ்சு போச்சு. ஃபாலோ மீ. இதுதான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம். எஸ், எல்லா தகவலும் கடைசியா இங்க வந்துதான் சங்கமிக்கும். எப்படிமா சொல்ற? இதுதான் பஸ் ஸ்டாண்ட். ஊருக்குள்ள இருக்கிற அத்தனை தகவலும் இந்த பஸ் மூலமா தான் வெளியூர்களுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கள்ல இருந்து ஸ்கூல் படிக்க போற பிள்ளைங்க வரைக்கும் எல்லார பத்தின தகவலும் பஸ் ஏறி தான் போகும். அவ காலேஜுக்கா போறா, எவனையோ லவ் பண்ண போறா, அவ வேலைக்கா போறா, அங்க அரட்டை அடிக்க போறா, அங்க எவனை பார்க்க போறாளோ. படிக்கிற வயசுல இதுக்கெல்லாம் ஒரு காதல். பாத்தீங்களா என்ன போக்கு போகுது, இதெல்லாம் எங்க வளர்ந்து உருப்பட போகுது அப்படின்னு எல்லா தகவலையும் பேசி இந்த பசு மூலமா தான் அடுத்த ஊருக்கு அது சொந்தக்கார ஊருக்கெல்லாம் போகும். அப்பதானே நாளை முதல் யாரும் அந்த பிள்ளைல பொண்ணு கேட்டு வந்துடக்கூடாது. எஸ், இன்னும் டேஞ்சர்ஸ்லாம் நிறைய இருக்குது, ஊருக்குள்ள வாங்க. இதெல்லாம் கிராமங்கள்ல இருக்கிற ஒரு சின்ன சின்ன கலைகள். இதெல்லாம் ரொம்ப கவனமா கையாளணும். அப்பனாதான் கிராமத்துல வாழ முடியும். லாபகமா போச்சுக்கணும். பட்டணத்துல கூட வாழ்ந்துடலாம், கிராமத்துல வாழ்றது ரொம்ப டேஞ்சர். இங்கெல்லாம் எல்லா லாபகமும் தெரிஞ்சாதான் இந்த கிராமத்திலே டிராவல் பண்ண முடியும். எவ கிட்ட குனியணும், எவ கிட்ட நிமரணும், எவள முறைக்கணும், எவ கிட்ட சிரிக்கணும்னு எல்லா லாபகமும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். கிராமம் சாதனம் நினைச்சிட்டீங்களா? காட்டுல கூட பயணம் பண்ணிடலாம், பாலைவனத்துல கூட பயணம் பண்ணிடலாம். ஆனா கிராமத்துல ஒரு நாள் கிராமத்துல இருக்க முடியுமான்னு கேட்க. நீங்க உலகத்துல எக்கோடி தேசத்துக்கு போயிட்டு வந்தாலும் பொழைச்சுக்கலாம். ஆனா கிராமத்துல நவர். அதுக்கெல்லாம் சில கலைகளும் மனசுல தைரியமும் வேணும். ஆஹா, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரு கீடாகுமா? சொர்க்கம்தான் அப்படித்தான் இருக்கும். ஆனா அந்த சொர்க்கத்துல வாழது ஒண்ணும் அவ்வளவு லேசெல்லாம் கிடையாது. சொர்க்கத்துக்கு ஈஸியா பெற முடியுமா? அப்படிதான் சார்,
நீ நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, நம்ம ஆல்ரெடி ஃப்ரெண்ட் தானே இருக்கோம். பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்ல என்ன சார் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னே? ஃப்ரெண்ட்னாலே ஃப்ரெண்ட் தானே. நீங்க என் ஃப்ரெண்ட். ஓகே. ஆனா வீட்ல ஒரு எனிமி இருக்கா. எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்காது. டேஞ்சர் ப்ளோ. ஏன் திடீர்னு அப்படி நினைக்க? ஆனா அவன் உன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஒத்த கால நிக்கானே. இதுதான் இந்த ஊர் அண்ணாச்சி கடை. எங்க ஊர் சூப்பர் மார்க்கெட். 90 டிகிரிஸ் முட்டாய் கிடைக்காம ஒரு நாள் கூட இருக்காது. எந்த காலத்துலயும் கிடைக்கிற ஒரே கடை இது மட்டும்தான். குறிப்பா இழந்தப்பழ முட்டாய். அது ஒரு டேஸ்டே தனிதான் ஐயா. இன்னும் 300 வருஷம் ஆனாலும் அந்த டேஸ்ட் அடிக்கிறதுக்கு எந்த ஒரு சாக்லேட்டும் வர முடியாது. இனிப்பு பாதி புளிப்பு பாதி கலந்த கலவையாது. அதுக்கு அடிமை அங்க எத்தனை பேர் இருக்காவ தெரியுமா? ஒரு 2 rupees இருக்குமா? வேணுமா உனக்கு? இப்ப வாக்கிங் போறோம், வரும்போது வாங்கிக்கிடுவோம். அவசரத்துல பணம் எடுக்காம வந்துட்டேன். பரவாயில்ல, கடையே வாங்கிடுவோம். கடையே வாங்கிட்டா சுவாரஸ்யம் இருக்காது. இப்படி அண்ணாச்சிக்கல்ல 1 ரூபா 2 ரூபாய்க்கு வாங்கினாதான் சுவாரஸ்யமே இருக்கும். நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லல. என்ன? எனக்கு அப்பப்ப கொஞ்சம் மறதி வியாதிலாம் இல்ல. அண்ணாச்சி கடையை பார்த்து மறந்துட்டேன். இறந்த பழ முட்டையும் நல்லா இருக்கும். அதே அப்பளப்பு செமையா இருக்கும். கஞ்சி குடிக்கிறதுக்கெல்லாம் அப்படித்தான் இருக்கும். கஞ்சிக்கு சூப்பர் சைடிஷ் இதான். இதுக்கு ஈடு எதுவுமே இல்லை. அப்படி 5 விரலையும் மாட்டிக்கிட்டு அப்படி சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா 100 அப்பளம் பொறி கூட திங்கலாம். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். எண்ணெயெல்லாம் பொறிக்க மாட்டாங்க, மண் சூட்டு மண்ணில் தான் பொறிப்பாங்க. அதனால நல்லா இருக்கும், சாப்பிட்டு நல்லா இருக்கும். சரி, நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லல. இப்ப கேளுங்க பாப்போம். இல்ல, நீ எதுக்கு பொண்ணு தெரிய மட்டும் ஃப்ரெண்டா வேண்டான்னு சொன்ன? ஏன் எனிமி எல்லாம் ஃப்ரெண்ட் ஆக்க முடியாது. அதான் கேட்க. திடீர்னு எப்படி அவன் உனக்கு எனிமையானா? எனக்கு பிடிக்கல, அதனால எனிமி ஆயிட்டான். அதான் ஏன்னு கேட்க. எனிமினா எனிமி தான். துரோகம் எதுவும் பண்ணிட்டானோ? சே அதான் துரோகம் பண்ணல. பண்ணிட கூடாதுல்ல. ஓ, அதனாலதான் நீ கோபப்படுத. எனக்கு இன்னும் நிறைய கோபம் இருக்கு. என்ன கோபம்? நான் எப்பவுமே எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஆனா என்கிட்ட தான் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்காவ. யாரு தெரிய மாட்டேங்குது. என்ன பார்த்தா எல்லாத்தையும் எப்படி தெரியுமோ தெரியல. சரி, நீ மனச அப்படி ஸ்டெடியா வச்சுக்கணும். நான் எப்பவுமே மனசை சரியா தான் வச்சிருப்பேன். சரி, நம்ம நிறைய தூரம் வாக்கிங் போகணும்ல. கண்டிப்பா நான் ஃபிட்டா இருக்கணும். ஃபிட்டா இருந்தா தான் அழகா இருப்பேன். அழகா இருந்தா இங்க சில பேருக்கு பிடிக்கும். நான் அப்படி நினைக்கவே இல்லடி. இவன் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காளோ என்னன்னு தெரியலையே. என்ன உன் புருஷன் ரொம்ப எதிர்பார்த்தானோ? இல்ல, எதிர்பார்த்திட கூடாதுல்ல, அதான். இவன் எதையோ இவ கிட்ட மறைச்சிருக்கான். அந்த ஏமாற்றமும் அதே நேரத்துல புள்ள போனதும் இவளுக்குள்ள ஏதோ ஒரு பயத்தை உண்டாக்கிட்டு இப்போ இனிமேல் கோத்துல தான் இருக்க போற. இருக்குதுல டேஞ்சர் என்ன தெரியுமா? கோவப்படுறது. கோவப்படுறதுனால நம்ம இளமையில 5 வருஷம் பின்னோக்கி போயிருவோம். என்ன சொல்ற? எஸ், அதுதான் 100% உண்மை. எப்படி அதிகமா யோசிக்கிறவங்களுக்கு முடி கொட்டுதோ அப்படிதான் அதிகமா கோவப்படுறவங்களுக்கு ஆயுசு கம்மி. சிரிச்சு 100 வருஷம் வாழ்ந்தவனும் இல்ல, கோவப்பட்டு பொட்டுன்னு போனவனும் இல்ல. நம்ம தலையில என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். சொல்லுவேன், கோவப்படுறதே நல்லதில்லை. என்ன இவள புரிஞ்சுக்கவே முடியல. ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறா. ஆனா அவங்கிட்ட ஏன் கூப்பிடுறா? ஆனா உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு கொஞ்சம் தனி ட்ரைனிங் எடுத்துட்டு வரணும். ஆமா, அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. குழந்தை இன்னும் நம்ம நிறைய தூரம் வாக்கிங் போகணுமே. ஆமா, கட்டாயமா. சரி, உனக்கு அண்ணாச்சி கல்ல போய் நான் ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டா? சரி, போறதே போறீங்க. ஒரு சூப்பத மிட்டாய் ஒன்று இருக்கும், அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். உருண்டையா இருக்கும், லாலிபாப் மாதிரி இருக்கும். ஆனா லாலிபாப்லாம் இல்ல, அது ஒரு தினுசா இருக்கும். அதெல்லாம் அண்ணாச்சிக்கல்ல தான் இருக்கும். நீங்க அந்த 5 ரூபா லாலிபாப் நினைச்சிடாதீங்க, 1 ரூபா தான். ரொம்ப டேஸ்டா இருக்கும். புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்துருக்கும். அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும். எந்த பத்தி மறந்துட வேண்டாம். நான் பணத்தை எடுத்துட்டு நினைச்சேன், மறந்துட்டேன். என்கிட்ட பணம் தான் இருக்குது. ஆனா ஒண்ணு, சீக்கிரம் வேலைக்கு போகணும். வேலைக்கு போனாதான் மதிப்பு. அதான் உனக்கு தங்கமான புருஷன் கிடைச்சிருக்கானே, அதான் வேலைக்கு போட மாட்டானே. புருஷன் மகாராணியாவே வச்சாலும் மகாராணி கையில 4 காசு வேணும். இல்லடா, மகாராணி கூட குப்பைக்கு போயிருவா. ஐயோ, பாக்குறாளே கத்திடுவாளோ. ஹலோ, வாக்கிங் போயிட்டு இருக்கேன் மேடம். என்ன என்ன கேட்க? ரோட்ல ஒரு ஆம்பளை நடமாட முடியாது, உடனே சைட் அடிச்சிருவீங்களா? இத நான் தான் சொல்லணும். நாங்களும் சொல்லலாமே. ஏன் இப்ப நான் சைட் அடிச்சுன்னு கேட்க? இல்ல இப்ப எதுக்கு நான் பார்த்து நீ சைட் அடிச்சுன்னு கேட்க? அழகா வந்துட்டா சைட் அடிச்சிருவா. அழகா ஒரு ஆம்பளை போக முடியலப்பா. ஏன் தான் இப்படி அழகா போறனோ தெரியல. ஐயோ, மறைக்கிறாளே. இந்த கண்ணாடி கிண்ணாடிலாம் பாக்குற பழக்கம் உண்டா இல்லையா? இல்ல, கண்ணாடி எல்லாம் பார்த்தா அழகு குறைஞ்சிரும்னு முக்காலத்துல எங்க பாட்டி சொன்னாங்க. அதான் பார்க்க மாட்டேன். அங்கதான் தப்பு நடந்திருக்கு. கண்ணாடியை பார்த்திருந்தா நாம என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். அதுக்குதான் நான் கண்ணாடி பாக்குறது இல்ல, அழகு போயிரும்ல. பாக்குறாளே மறைக்கிறாளே, என்ன யோசிக்கிறான்னு தெரியலையே. ஐ லவ் யூ சொல்லக்கூடாது. என்ன திடீர்னு ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்கா? அதெல்லாம் ஏத்துக்க முடியாது.
ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ. என்ன ஐ லவ் யூ? ஐ லவ் யூ தான். ஐ லவ் யூ தான் சொல்லிட்டு இருக்க கூடாது. கண்ணாடி பாக்குற பழக்கம் தான் கிடையாதுன்னு பார்த்தா காதும் கேட்காத போலக்கு. இங்க பார், ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டு. என் இதுல என் பொண்டாட்டி தேன்மொழி மட்டும் தான் இருக்கா. அவளை தவிர நான் வேற யாருக்கு ஐ லவ் சொல்ல மாட்டேன். அடியே தேன்மொழி ஐ லவ் யூ. அடியே தேன்மொழி ஐ லவ் யூ டே. என் பொண்டாட்டி பேர் கூட தேன்மொழி தான். கோத்த கிளப்பிடக்கூடாது. நான் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு கோவம் பத்திக்கிட்டு வரும். நீ இனிமே காதலிக்கிறேன் இப்படி கட்டாயம் படுத்தக்கூடாது. நான் தான் தேன்மொழி. ஓ தேன்மொழியா? அப்பா ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கவே இல்லை. இல்ல இந்த மாதிரி பையனெல்லாம் பார்த்தா பிடிக்காது. என்ன முரட்டாட்டமா இருக்கும்ல, பிடிக்காது. பழகி பாரு. பிடிக்காது. பழகி பக்கமா பிடிக்காது சொன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறது. நீங்க தினமும் கூட வாக்கிங் போவீங்களா? வாக்கிங் பண்ணா என்ன கோவப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இங்க இருந்து போ. எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கவே இல்லை. அதான் ஏண்டி பிடிக்கல போயிரு. உன்னை என் ஃப்ரெண்ட் இல்ல, என் எனிமி. எதிரியும் நண்பனாகலாம்ல. இந்த தேன்மொழி கிட்ட அது நடக்காது. ஆனா தேன்மொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயா உசுரே, அவ தான் என் உலகம். ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஐ லவ் யூ பொண்டாட்டி. என்ன பேச்சு பேசுறா செல்லும் போல. இங்க பாரு, அவ ரொம்ப நேர்மையானவளா இருக்கா. எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருப்பான்னு கண்டிப்பா நான் நம்புறேன். நீ அவகிட்ட ஏதாவது மறைச்சிருக்கியா? இல்ல தப்பா எடுத்துக்காத. நீ பண்றது கொஞ்சம் ஓவரா இருக்கு. அதான் சொன்னேன். ஏதோ இப்பதான் புதுசா லவ் பண்ற மாதிரியும் அவர்தான் இதான் ஃபர்ஸ்ட் லவ் மாதிரியும் நீ கொஞ்சம் ஓவரா போறியோன்னு எனக்கு தோணுதுக்கா. அதான் ஒரு தங்கச்சா நான் உனக்கு சொன்னேன். இதெல்லாம் மத்தவங்க சொல்ல மாட்டாங்கல்ல. எல்லாத்தையும் லிமிட்டுக்குள்ள வச்சுட்டா நல்லதுக்கா. இது ஒண்ணு உனக்கு ஃபர்ஸ்ட் காதல் இல்லையே. இப்படி கொஞ்சிக்கிட்டு இல்ல இப்பெல்லாம் பண்றது கொஞ்சம் ஓவரா இருக்குக்கா. இது நம்ம குடும்பத்துக்கெல்லாம் சரிப்பட்டு வருமானு தெரியலக்கா. இல்ல அம்மாலாம் உன்கிட்ட சொல்லவா முடியும்? நான் தானே சொல்ல முடியும். இல்ல நான் மத்த நேரம்லாம் ரொம்ப பேச மாட்டேனே. ஒரு வாரம் கழிச்சு வந்திருக்காங்க, அதான் பேசுனேன். சரிடாக்கா, அது கல்யாணத்துக்கு அப்புறம்னா கூட பரவாயில்ல. ஏற்கனவே உங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத இருக்குது. எத்தனை வாட்டியோ மாமா உனக்கு கட்ட மாட்டேன்னு சொன்னாரு. நீயும் கோச்சிட்டு சிங்கப்பூருக்குலாம் போயிட்டு இப்பதான் வந்திருக்க. திரும்பியும் மாமா அந்த மாதிரி சொல்லிட்டானா நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு ஏதாவது தப்பு கப்பு பண்ணிட்டேனா? புரியுது, மாமா உங்ககிட்ட கொஞ்சம் விளையாடுறாரு. அதனால நீ அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இப்பெல்லாம் அவசரப்பட்டுறாதக்கா. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. சரி, ஏன்னா உனக்கு இது 2ஆம் தரம். கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதா நல்லது. அசிங்கமா இருக்குக்கா. சரி சரிக்கா, என் புருஷ தேடுவாரு, நான் வாரேன். என் மாமியார் எல்லாம் தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிமிஷம் கூட எங்கேயுமே விடுறது இல்ல. என் பையனை என்கிட்ட தரதே இல்ல. அவங்களே பாத்துக்கிடுவாங்கக்கா. மாமியாரு மாமனாரு நாத்தனார்னு கூட்டு குடும்பம் இல்லக்கா. கொஞ்சம் வேலை அதிகம், பொறுப்பும் அதிகம். ஆனா இந்த விஷயத்துல யோகக்காரிக்கா. உனக்கு மாமனாரு மாமியாருன்னு யாருமே கிடையாது. நல்ல லக்கு தான்க்கா. எனக்கு பாரு ஏகப்பட்ட பொறுப்பு. என் பையனை வேற விட்டுட்டு வந்தேன். வேலைக்கெல்லாம் இது ட்ரை பண்ணியாக்கா? இல்ல, அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் வீட்டுக்குள்ள தான் இருக்க போறியா? சோ நான்லாம் டாக்டர். ஒரு நேரம் கூட வீட்டுல இருக்க மாட்டேன். எப்ப மாதிரி வீட்டுக்கு வருவேன். அதனால எங்க வீட்டுல எனக்கு ஓவர் மதிப்பு. நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே போதும். என் மாமியாரு என் மாமனார்னு வைக்கணும் வாங்குற இடம் கிடையாது. என் புருஷனையும் குறை சொல்ல முடியாது. வேலைக்கெல்லாம் போகலன்னா இந்த மரியாதைலாம் கிடைக்காதுல்ல. இல்ல மாமா இப்போதைக்குதான் வேண்டான்னு சொன்னாரு. கொஞ்ச நாள் வீட்டுல ரெஸ்ட் எடுன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ, அப்போ அத்தியாவசிய பொருளுக்கு கூட நீ எட்ட கையெந்தணும்னு சொல்லி. இல்ல, அவங்களோட ஏடிஎம் பின்ன என்கிட்ட தான் இருக்கு. என்னது? அவங்களுக்கு வர சேலரி என்கிட்ட தான் வரும். ஏன்னா பாட்டிக்கு அம்மா அப்பாக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும்ல. அதனால என்கிட்டே கொடுத்துருவாங்க. நான் பணம் வந்தோடனே பாட்டி கையில கொடுத்துருவேன். பாட்டி உன் தேவைக்கு எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. நான் வீட்டுல தானே இருக்கேன், அதனால பெரும்பாலும் எடுக்க மாட்டேன். அது போக மாமா வரும்போதெல்லாம் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாரு. அதனால எனக்கு பெருசா பணம் தேவையில்லை. அது போக அப்பா அம்மாவும் நல்லா செய்வாங்க. அப்பாவா? அப்பா எனக்கு தினமும் ஏதாவது வாங்கிட்டு வந்துருவாரு. அதனால எனக்கு இப்ப பெருசா பணம் தேவையில்லை. அப்பாவும் அப்படிதான் சொன்னாரு, இப்போதைக்கு நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டான்னு. அப்பா எப்ப டூட்டி முடிஞ்சு வருவான்னு இருக்கும். அப்பா கூட தான் பேசிட்டு இருப்பேன். அப்படியா? அப்பா அப்பா கிட்டே பேசிட்டு இருப்ப? நைட்டானா நான் அப்பா கூட தூங்குவேன். அப்பா கூட தான் இருப்பேன். அப்பா அம்மா இங்க தான் இருப்பாங்க. இப்போ இவங்க வந்திருக்காங்கல்ல, அதனால நானும் அவங்களும் பேசிட்டு இருக்கோம். என்னதான் இருந்தாலும் நம்ம சம்பத்தி பண்ண மாதிரி இருக்காதுல்ல. அன்னக்கிளி மாமா, அன்னக்கிளி கூப்பிட்டுமா? அன்னக்கிளி சீக்கிரம் கிளம்பு, வெளியில போய் சாப்பிட்டுடலாம். ஏன் மாமா?
செம்பலி அக்கா இப்பதான் போனை போட்டா, நீங்க வெளியில போய் சாப்பிடுங்கடா, வீட்டடி கொண்டு சாப்பாடு சரியில்லைன்னு. நானும் இப்பதான் வந்திருக்கேன். வா நம்ம ரெண்டு வெளியில போய் சாப்பிட்டு வரலாம். ஐயா நான் சதீஷ் மாமா டூட்டி முடிஞ்சு அந்த பாதையா வந்துடுறாரு. அவரையும் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். ஆட்டோ பிடிச்சி போயிருவோமா? ஆ, அப்பா வரேன் இருக்காரா? சதீஷ் மாமா அந்த பாதையை வரேனாரு. குமார் மாமா உரம் வாங்குறதுக்கு அங்கதான் போயிருக்காராம். அவர் அந்த பாதையை அங்க வந்துருவாரு. வா நம்ம அப்படியே சாப்பிட்டு வந்துடலாம். அப்படியா கிளம்பு. ஆ, இந்த தவணை போதும்ல? சூப்பரா இருக்கு. வா இங்க வா, ஒரு நிமிஷம் வா. சொல்லுங்க மாமா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தங்கச்சி நிக்கா. இல்ல தூசி தூசிடி அதான். யாருக்கு விடுங்க. போ சொல்லு. போ சொல்ல புரிய இல்லையா? ஏங்க தங்கச்சி வந்திருக்கா. ஏங்க தங்கச்சி வந்திருக்கா. அவளையும் கையோட சாப்பிட கூட்டு போயிருவோமா? அவளுக்கு பொறுப்பு அதிகம். அவளே எப்பமாதான் வீட்டுக்கு போறா. அவளுக்காக மாமனாரு மாமியாரு நாத்தனாருன்னு அவளுக்காக காத்துட்டு இருப்பாங்க. அவள அங்க வீட்டை தாங்குவாங்க. நம்ம கூட சாப்பிட வந்துட்டானா அவங்க நிலைமை எடுத்துக்க ஆகுறது. அங்க அவளுக்காக எல்லாம் சாப்பிடாம இருப்பாங்க. இவன் நம்ம கூட சாப்பிடுவாளா? என்ன அன்னைக்கிளி நாங்களே கூப்பிட்டு வர மாட்டேன்ல. அதே வா நேரம் அதுல தூக்கிட்டு போட்டா. சும்மா இருங்க. ஏன்டி இதுல என்ன இருக்கு? அதுல முடியாது. நல்லவனா இதுக்குள்ள கிளம்பிப்பா. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சில பேருக்கு இப்பதான் பதிலடி கொடுக்கணும். ஐயோ சின்ன பிள்ளை. ஆமா இவன் ரொம்ப பெரிய பிள்ளை. ரெண்டு ஒரே நாள் வேண்டி பிறந்தீங்க. சொல்லு. முடியாது குடி முடியாது. ஓடிச்சவன். போங்க. ஓய் என்ன நாங்க இப்படியும் காதலிப்போம் இதுக்கு மேலேயும் காதலிப்போம் சொல்ல வேண்டியது. ஏன் முதல்ல வந்ததான் காதலான்னு கேட்டேன். ரெண்டாவது வந்தாலும் காதலே காதல் தான். முதல் காதல்ல தவறு வரலாம். ஆனா ரெண்டாவது காதல்ல தவறு வரவே வராது. நம்ம காதல் பெஸ்ட் காதலா இருக்கும். நான் நம்ம காதலை நம்புறேன். நான் உன் மேல உசிரியா வச்சிருக்கேன். என் பொண்டாட்டிடே எந்த சூழலையும் யாருக்கிட்டையும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். வேலைக்கு போகணும்னு இலக்காம சொல்லிக்கிட்டு இருக்கா. கெத்தா சொல்ல வேண்டியதுனே. நான் போனானே என் புருஷன் போனானேன்னு சொல்ல வேண்டியதுடி. உனக்கு எந்த ஃபீலும் வந்துடக்கூடாதுன்னா எனக்கு வர சிலரி அப்படியே உன் கண்டுக்கு மாத்தி விட்டுருக்கேன். ஏன் பொண்டாட்டி எனக்கு செலவுக்கு தந்தா போதும். புருஷன் கிட்ட கையேந்தி கேட்டு வாங்குறதா கஷ்டமா இருக்கும். ஆனா அதே புருஷன் நம்ம கிட்ட வாங்குறது உனக்கு கெத்துடி. சொல்ல வேண்டியது நீ என் புருஷனே என்கிட்ட தான் வாங்குறாருன்னு. ஆமா அப்பதான் சிரிச்சாரு. எதுக்கு உங்க சம்பவத்தை ஏன் கொல்ல போடுறீங்க? உன் அக்கௌண்ட் என் அக்கௌண்ட்ல நம்ம அக்கௌண்ட். நான் எப்படி பண்ண போறேன்? இனி நமக்கு குடும்பம்னு அனுப்புற நீ தான் எல்லாத்தையும் பார்க்க போற. குடும்பம் பிள்ளைகள் எல்லாத்தையும் நீ தான் பார்க்கணும். நான் ஹாஸ்பிட்டல் டியூட்டிக்கு போவேனா இதெல்லாம் பார்ப்பேனா? நீ குடும்பத்தை நிர்வாகம் பண்ணு. நான் சம்பத்தியம் பண்றேன். 2 பேரும் ஷேர் பண்ணிட்டேன்னா நல்லா இருக்கும். நீ கஷ்டப்பட்டு வேலைக்கும் போயிட்டு குடும்பத்தையும் கவனிச்சு உன் உடம்பும் போய் வேண்டாம். நமக்கு கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைங்க பிறந்து அது நல்லா வளரட்டும். அப்புறம் பார்க்கலாம். காலத்துக்கு உங்க அம்மா அப்பா கூட தான் இருக்க போற. வேற என்ன ஜாலியா தானே இருக்கும் உனக்கு லைஃப். முன்னாடி வெளியில போலாம்னு நினைச்சோம். இப்போ அந்த பிளான கேன்சல் பண்ணிட்டோம். நீ அம்மா அப்பா கூட கடைசி வரைக்கும் இருக்க போற. வேற என்ன எல்லாத்துக்கும் இந்த பாக்கியம் கிடைச்சிருமா என்ன? எனக்கு தான் அம்மா அப்பா இல்ல. நீ அது அம்மா அப்பா கூட சந்தோஷமா இரு. சந்தோஷமா இருடி. நான் அது அம்மா அப்பா இல்லாம இருந்தேன். உனக்கு அப்படி இல்லையே. நல்ல அம்மா அப்பா இருக்காங்க. அவங்க கூட இரு. நான் வாரத்துல ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போறேன். ஒண்ணு கூட கொடுக்க போறியா? என்ன ஆச்சரியமா இருக்கா? இருடி நான் கடை கூட்டிட்டு வரேன். இருக்கும் ஊவா இரு நான் எடுத்து ரெடி பண்ணிட்டு வரேன். ஏம்மா என் தம்பி பொண்டாட்டி தமிழே ஏ தமிழே. சொல்லுங்க மைனி. சோமுல்லாத வீட்ல இருக்கனே. ஒரு தண்ணி வேணுமா வெண்ணி வேணுமா காப்பி வேணுமான்னு யாராவது இந்த வீட்ல கேட்டியடா? முடியாம தானே படுத்து கிடக்க. என் தம்பி என் பொண்டாட்டி நல்லா பாப்பான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா. ஒரு காப்பி கீப்பி கூட போட்டு தரக்கு ஆள் இல்லையே. நான் இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டு கொண்டு கொடுத்தேன். ஒரு 4 மணி நேரம் இருக்குமா? 1 மணி நேரம் ஆகுது. 1 மணி நேரம் ஆகுது. அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. சரி இப்ப காப்பி தானே வேணும் போட்டு தரேன். பாக்க முடியலன்னு சொல்லிரு. நான் பாட்டுக்கு கிளம்புதேன். என்னக்கா? காப்பி குடிக்கணும் போல இருந்தது. உடம்பெல்லாம் கொதன்னு வருது. அதாச்சும் காப்பி போட்டு தானே இப்பதானே கொடுத்தேங்க. கொடுத்து 2 மணி நேரத்துக்கு மேல இருக்கும். சரி காப்பி தானே வேணும் போட்டு கொண்டு தரேன். அதான் போட்டு கொண்டு தரேன்னு சொல்லிட்டேன்லக்கா. அக்கா நீ படு. நான் எந்திரிச்சு வந்து கேட்கறேன். முடிய மாட்டேங்குது. சரிக்கா நான் அவகிட்ட சொல்றேன். தமிழே அவதான் முடியாம தானே வந்து இருக்கா. வருவ என்ன நேரத்துக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டேன். எனக்கும் அதே பலவீனம் தான் இருக்கு. எனக்கு யார் போட்டு கொண்டு கொடுக்க? அதே நான் போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே. நானே ஒன்னா படுத்தான் கிடந்தேன். முடியல குறுக்க வலிக்கு. இவங்க கூப்பிட்டாங்களேன்னா வந்தேன். காப்பி வேணும்னா நான் கொடுக்க போறேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு அழுகலணும்? அக்கா அவளுக்கும் குறுக்கு வலியா அதான் படுத்துட்டு இருக்கா. அது உடம்புக்கு விரிஞ்சுக்கிட்டே போகுது இல்ல. அது ஒரு வயசுக்கு அப்புறம் படுத்தே கிடக்க விடாது. சும்மா படுத்தே கிடக்கல.
அத பிட்டி கிட்டிலாம் விரிஞ்சு போச்சு. அத குறுக்கு வலி வந்திருக்கும். ஒரு வயசுக்கு அப்புறம் பிட்டி கிட்டிலாம் விரியப்படாது. விரிஞ்சா இப்படிதான் குறுக்கெல்லாம் வலிக்கும். அவளை கொஞ்சம் ஓடி ஆடி வேலை செய்ய சொல்லு தம்பி. இன்னும்ல காலம் கிடக்கு. இந்த எத்தனை நண்டி இருக்கா பாரு. இன்னும் நாளானாவே அம்மா மாதிரி வாயிரா போலுக்க. இந்த வயசுல இப்படி குறுக்கு வலிக்குன்னு படுத்தா பிட்டி வந்து அவளுக்கு தண்டியா பாரு. ஒரு வாக்கிங் போ சொல்லு. இல்ல வீட்டு வேலையை கொஞ்சம் இழுத்து போட்டு செய்ய சொல்லு. தானா உடம்பு வத்த போகுது. நான் பார்க்க நேரம்லாம் படுத்தே தான் கிடக்கா. அந்த உடம்பு என்னத்துக்கு தான் ஆகும். அக்கறை சொன்னாலும் மைண்ட் திட்டினாவன் பா. நாங்களாம் பாரு இந்த வயசுல சில்லு போல இருக்கோம். வேலை செய்யணும்னா பொம்பளைலே படுத்தே கடந்தா. சரிக்கா, அவ காப்பி போட்டு கொண்டுட்டு வருவா. நீ படுத்துக்கா, நான் வர சொல்றேன். சீக்கிரையா. என் புள்ளி இந்த வீட்டுக்கு மருமகளாக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீ என் தம்பி எலியும் புனிமா மாறிடும். அப்பதாண்டி நான் நினைச்சதை சாதிக்க முடியும். சரியா, அவளை படுத்தே கிடக்க விடாத. என்னத்துக்கு ஆகும் உடம்பு. அவளை கொஞ்சம் வேலைகளை செய்ய சொல்லு. ஐயா, அதே மதியத்துக்கு கொஞ்சம் சாப்பாடு போல் பொங்க சொல்லிடுறியா? சரிக்கா. ஏதோ பெரிய இருக்கிற வீட்டுல இருக்க போய் நாங்க சொல்லி தரோம். இல்லைன்னா யார் சொல்லி கொடுப்பா? பெட்டி கிட்டிலாம் விரிஞ்சு போயிருக்குன்னு உங்க அக்கா சொன்னாங்க. வாக்கிங் போனா குறைஞ்சிரும். எக்ஸசைஸ் என்ன போறியா? எப்படி? வாக்கிங் என்ன போறியா? இல்ல ஜிம்ல சேர்த்து விட்டா? என் பெட்டி என் வயிறெல்லாம் ஏன் இப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது சார். அந்த நாலாவது குழந்தை பிறக்க முன்னாடி நான் எப்படி சார் இருந்தேன்? இல்ல சார், நான் அன்பரசி பெக்கத்துக்கு முன்னாடி எப்படி சார் இருந்தேன்? சார், நாலாவது புள்ள பெத்து எடுத்துருக்க சார். கிழிச்சு பெருக்கி எடுத்திருக்கு. ரத்தமெல்லாம் வெளியில போயிட்டு ஒரு ரத்தம் உடம்புல இல்ல. அறுத்து பெருக்கி வச்சிருக்கு. குழந்தை உண்டாயிருக்கேன்னு சந்தோஷப்பட்டீங்க. அதனால வந்த உடம்பு பலவீனத்தை உங்க அக்கா சொல்லி காட்டி கேவலமா பேசிட்டு போறா. பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓ, புள்ள வந்தா சந்தோஷமா இருக்கு. அதே என் உடம்பு போனா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. உங்க அக்கா பேசுறது கூட எனக்கு அந்த அளவுக்கு வலிக்கல. கோவம் தான் வந்தது. ஆனா ஜிம்முக்கு போ, வாக்கிங் போன்னு நீங்க சொன்னீங்க பாருங்க. புருஷனாவே இருந்தாலும் தியாகம் ஒரு அளவுக்கு தான் பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நான் இன்னும் விரிஞ்சு போவேன், இன்னும் குண்டாவேன். தூக்கி வெளியில போட்டுருவீங்களா? என்னடி பேச்சு பேசுற? சொல்லுங்க. என் உடம்பு இன்னும் விரியதான் போகுது. அதை இனி மாத்த முடியாது. தூக்கி வெளியில வீசிடுவீங்களா என்ன? இல்ல என் பொண்ணு அசிங்கமாயிட்டானே புது மாப்பிள்ளை ஆக போறீங்களா என்ன? அவ அடிக்கிட்டு ரொம்ப பேசிட்டாடி. சாரி. இந்த 21 22 வயசுலாம் பையில தான் அசிங்கமா இருப்பானுங்க. பொண்ணுங்க சூப்பரா இருப்பாங்க. தெல்லு போல அழகா. குட்டில பண்ணி குட்டி கூட அழகா இருக்கிற மாதிரி கன்னிபுரத்துல எந்த பொண்ணும் அழகா இருப்பா. அப்போ நாம பசங்க இல்ல பார்க்க சகிக்காது. அதே பொம்பளைங்களுக்கு 30 வயசு தாண்டினாலே போதும். எப்பேற்பட்ட அழகியா இருந்தாலும் சரி, உலக அழகியாவே இருந்தாலும் சரி, அவ உருவம் மாறும். இறைவனுடைய படைப்பு அப்படி. அவளுக்கு ஏற்படுற மாதம் ஏற்படுற மாற்றம், ஹார்மோன் மாற்றம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே கொஞ்சம் மாறும். ஆனா அந்த ஸ்டேஜ்ல நீங்க கம்பீரமா மாறிடுவீங்க. அப்பதான் தடகாத்தமா வந்து நிப்பீங்க. நாங்க அழகா இருக்கும்போது நீங்க குரங்கா இருந்தாலும் எனக்கு பிடிச்சத என் மனவாள என் காதலன்னு சொல்லி எங்க கண்ணுக்கு நீங்க அழகா தெரிவீங்க. அதே நாங்க இந்த நிலைமைக்கு வந்து நீங்க அழகா மாறும்போது உங்க கண்ணுக்கு நாங்க கிளவியா தெரியும்ல. நாங்க அழகா இருப்பது உங்களை பார்த்து இல்ல. நீங்க ஜிம்முக்கு போனாதான் உங்க கூட குடும்பம் நடத்துவேன். நீங்க ஆன்சம் பாயா இருந்தாதான் உங்க கூட குடும்பம் நடத்துவேன். மீசா அப்படி இருக்கணும், உடம்பு இப்படி இருக்கணும், கை இப்படி இருக்கணும், கால் இப்படி இருக்கணும்னு நாங்க எதிர்பார்த்திருந்தா நான் ஜிம்முக்குலாம் போக முடியாது. என் உடம்பு எப்படி குறைக்கணும்னு நான் பாத்துக்கிடுவேன். அதுக்கான முயற்சிகளை பண்ணுவேன். ஆனா அவ இப்படி சொன்னா, இவ இப்படி சொன்னா, அதனால நீ ஜிம்முக்கு போ, வாக்கிங் போ, என் ஃப்ரெண்ட் அப்படி சொன்னாங்க, என் சொந்தக்காரங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன வாக்கிங் போ, ஜிம்முக்கு போன்னு சொன்னீங்க. நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த தமிழ் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டா. சாரிடி. சாரின்னு ஒரே வார்த்தையில சொல்லாதீங்க. எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு போயிருக்கா உங்க அக்கா. நான் ஒன்னு சொல்லட்டா, உங்க அக்கா பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு சண்டை போட்டு சாவணும். ஆமா, அவ சொல்ல நான் சண்டை போட்டுறேன் பாரு. அப்படி மட்டும் கனவு காங்காதீங்க. இந்த மாதிரி ஆட்கள் எந்த எல்லைக்கும் போவாங்க. இப்ப நான் எதை சொன்னா கூட நீங்க அங்க போய் போட்டு தான் கொடுக்க போறீங்க. அப்படி இல்லடி. யார வேணாலும் நம்பலாம். இந்த அம்மா பையன், அக்கா பையன், தம்பி பாசம் இதெல்லாம் ஆகவே ஆகாது. எங்க கிட்ட தலையை ஆடிட்டு அங்க போய் என் பொண்டாட்டி உன்னை பத்தி அப்படி சொன்ன சொல்லுங்க, நானும் கவலைப்பட மாட்டேன். என்ன பத்தி தான் உன் பொண்டாட்டி போட்டு கொடுத்துருக்காரு கேட்க. எப்ப நான் தெரியாம சொல்லிட்டேன். உன் பொண்டாட்டி நல்லா ஆரோக்கியமா இருக்கட்டுமே நான் சொல்லிட்டேன். அது அவளுக்கு தப்பாவே தான் தெரியுது. இந்த காலத்துல நல்லதுக்கு காலமே இல்ல. தம்பி பொண்டாட்டி கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கட்டுமே, எனக்கு புள்ள மாதிரி நான் நினைச்சு சொன்னேன். ஆனா இப்படி வாங்கிட்டு திரும்பட்டுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எப்படி எல்லாம் பேசுதா நீ கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க. அக்கா ஒண்ணு சொல்லலக்கா. நான் கேட்டேன்டா, நான் கேட்டேன். அப்படி என்னல சொன்னேன்? உடம்பு கொஞ்சம் குறைக்க சொல்லி படுத்து கிடக்காம வம்பா போயிருந்தல சொன்னேன். அக்கா அவளுக்கு இப்ப தினக்க டெலிவரி ஆயிருக்குது, போக போக சரியாயிரும். அது அப்படி இல்ல, அதுக்கு உடம்பு விட்டு போச்சு. அதான் ஒரு அக்கறையில சொன்னேன்.
அது நானும் என் புருஷனும் பேசிட்டு இருக்கோம், ஓடி வந்து பேசிட்டு இருக்கீங்க. அவர் என் புருஷன், நானும் அவரும் பேசிட்டு இருக்கோம். எப்படி பேசுற? எப்படி பேசுறப்பா? நான் என்ன சொல்லிட்டேன்? நான் என்ன சொல்லிட்டேன்? அவன்டமா இப்படி என் மேல பழி சுமத்துறீங்க? ஐயோ மண்ட காயுத. நானே வெளிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். சப்பா, இப்ப இவ வேற பத்திர கல்யாணிவாள. நான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, இருந்திருந்தா இன்னைக்கு உண்டு ஆக்கிடுவார்களே. ஆத்தி வந்துட்டார்களா? எம்மா இன்னைக்கு அச்சத்த. ஒண்ணு இல்லடி. என்ன தமிழே சொல்லு. என்ன தினசனே? அக்கா நீ போய் தூங்க. நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? நீ சொல்லு. நான் என்ன சொன்னேன்? அததான் நானும் கேட்க. என்ன சொன்னீங்க? இங்க பாரு, படுத்தே கிடக்காத, கொஞ்சம் ஓடி ஆடி வேலை செய்ய, உடம்பு குறையுன்னு சொன்னேன். இதுக்கு போய் என் தம்பி கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காமா. அவ புருஷன்கிட்ட சண்டை போட்டா உங்ககிட்ட சண்டை போடலையே. நான் சொன்னேன்னு தானே என் தம்பி கிட்ட போய் சண்டை போடுதா. அவதான் உங்ககிட்ட சண்டை போடலையே. அத என் தம்பி கிட்ட சண்டை போட்டால. ஆனா உங்ககிட்ட சண்டை போடலையே. அத என் தம்பி கிட்ட சண்டை போட்டாலாமா. தனேசனா என்னம்மா? நீங்களும் தம்பி சண்டை போட்டீங்களா? இல்ல. என்ன மைனி சாக்காயிட்டியே? அவையே கொஞ்சிட்டு இருந்திருக்காவ. உங்களுக்கு சண்டை போட்ட மாதிரி இருந்திருக்கு. சரி சரி போய் பாடுங்க, போங்க போங்க. எங்க தமிழ் காதல் மண்ணியாச்சே, அவ எதுக்கு சண்டை போட போறா? நான் உங்க தம்பி குறைஞ்சிடலாம் இல்ல. என்ன காதல், என்ன ரொமான்சியா. தமிழே ஐ லவ் யூ. கொல்லுறேன். கேட்டுச்சா கேட்டுச்சா? இவ்வளவுதான். இதுக்குத்தான் புருஷன் முன்னாடி சத்த தலையிடக்கூடாதுங்கிறது. அதுல தமிழ் உங்க தம்பி சத்த தலையிடவே கூடாது. கொல்லுறேன். அதான் உள்ள வந்து கொல்லுனேன்டா. தமிழே துணியெல்லாம் மடிச்சு வைக்கணும், உள்ளவா. துணி கிடக்கு அக்கா, துணி கிடக்கா, மடிச்சு வைக்கணும். நான் வரேன்க்கா. சரி ரைட். அவ துணி மடிச்சு வைக்க போயிட்டாவ. நீங்க இழுத்து மூடிட்டு தூங்குங்க. நீங்களும் துணி மடிச்சு வைக்கலாம். ஆனா உங்க புருஷங்க இல்லையே. எல்லாருக்குமா இந்த குடுப்பனை கிடைச்சிரும்? நாளா துணியை மடிச்சு வச்சு பல வருஷம் ஆகுது. மீனா. யாரு? சொல்லுங்க யாரு? சொல்லுங்க சார். யாரு? யார பார்க்கணும்? அடியே மீனா. அடியே மீனா? அப்படி யாருங்க இல்லையே சார். நீங்க வீடு மாதிரி வந்திருக்கீங்க. இங்க அடியே மீனாலாம் யாரும் இல்ல பாத்துக்கங்க. பாரு தூக்கிட்டு போய் பாத்துக்க. அடியே நான் சரி சொல்லிருக்கேன். சரிசா, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. எங்க கேள்விப்பட்டிருக்கேன்னு தெரியல. ஐயோ கேள்விப்பட்ட பேராவே இருக்குன்னு எங்கதான் மறந்து வச்சு பாத்துக்கங்க. மைனி உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கா? சாப்பாடு வீட்டு பசியோட வந்திருக்கேன். ஹலோ இங்க பாருங்க, அப்பெல்லாம் இப்படி பேசக்கூடாது. வீட்டு ஒரு பொண்ணு அழகா இருந்துட்டா போதுமே. இப்போ நான் தூக்கிட்டு போயிடும் பாத்துக்க. ஹலோ என்ன அழகா இருந்தா தூக்கிட்டு போயிருவீங்களா? அழகான பிள்ளைல இப்ப தூக்குறீங்களோ? கொஞ்சம் அழகா இருந்துட்டா போதுமே. அடியே நான் உன் புருஷன்டி. ஆத்தி என்று தேவமே, என் புருஷன் கேட்ட என்ன நினைப்பாரு? இங்க பாருங்க இப்படி பேசக்கூடாது சொல்லிட்டேன். தினம் உன்கிட்ட நான் தான் சரி சரி நிரூபிக்கிறதுல நான் பண்ற பாடு இருக்கு பாரு. ஆத்தி இந்த புருஷன் எனக்கு தெய்வம் மாதிரி. அந்த தெய்வத்துக்கு தெரிஞ்சதுன்னா என் நிலைமை என்னத்துக்கு ஆகுறது? புருஷன் உனக்கு தெய்வம். கண் கண்ட தெய்வம். புருஷன் தான் என் குலசாமி. ஆத்தி புருஷனே கண் கண்ட தெய்வம். புருஷனே கண் கண்ட தெய்வம். புருஷனே போற்றுங்க. இங்க பாருங்க, என் புருஷனுக்கு தின ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. இப்பலாம் பேசக்கூடாது. அழகுதான், நான் பேர் அழகிதான். அதுக்காக நான் சரிசு போட்டாட்டீங்கன்னா மறந்துட கூடாது. வீட்டுக்கு வந்து விருந்தாலே திணறுடி. யாரு யார் இருந்தாலே? ஏ மைனி, அது வந்து சரி மைனி, என் புருஷன் நேரம் நான் கொஞ்சம் பக்தி அதிகம். சாமி பக்தியில இல்ல, புருஷ பக்தி. புருஷனே போற்றுக, புருஷனாமும் போற்றுக, புருஷனே வாழ்க அப்படின்னு ஒரு 365 டைம் நான் அப்படியே என் வாயில ஸ்லோகம் சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு எல்லாமே என் புருஷன் தான். உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், புருஷன் தான் என் கண் கண்ட தெய்வம். புருஷ பக்தி கொஞ்சம் ஓவர் பார்த்துக்கங்க. உனக்கு அக்காஸ் புருஷனாமும் போற்றுக, புருஷனாமும் போற்றுக. உங்க புருஷர் யாரு? அதானே யாரு? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உன் கழுத்துல தாலி கட்டினே பாத்துக்க. Oh my god! சரிசு அம்மா, நான் என்னத்த சொல்ல? ஆத்தி இந்த சாமி என்ற புருஷர் புருஷனாமும் வாழ்க, புருஷனாமும் போற்றுக. எங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. புருஷனாமும் போற்றுக, புருஷனாமும் போற்றுக. இங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் பொண்ணட்டுக்கு புருஷ பக்தி அதிகம். அதான் புருஷனே கண் கண்ட தெய்வம், புருஷனே கண் கண்ட தெய்வம். புருஷனுக்காக அவ எழுதின பாடல். என்ன
ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ கால் எங்க சாமி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னம்மா சாமி இப்பதான் வேலை முடிஞ்சு வரீங்களா? ஆமாமா. நான் யாரோ நினைச்சிட்டேன் பாத்துக்கோங்க. சாமியே வாழ்க, சாமியே போற்றி, புருஷனே கண்கண்ட தெய்வம். போதுமா, ரொம்ப பக்தியா இருக்க. ஐயோ சும்மா இருங்க. அம்மா நான் என்னத்த சொல்லுவேன், நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுவீங்களா? இப்பதானே ஆசீர்வாதம் வாங்கின. இருந்தாலும் புருஷ பக்தி எனக்கு கொஞ்சம் அதிகம் தான். என்ன நீங்க ஆசீர்வாதம் பண்ணியே ஆகணும். மைனி கொஞ்சம் தள்ளி நிக்கலாம். எதுக்கு? என் புருஷ கால்ல இருந்து நான் ஆசீர்வாதம் வாங்குறது பழக்கம் பார்த்துக்கங்க. அதான் கொஞ்சம் தள்ளி நின்னுங்க. நீ படுத்தாலே 2 அடி கூட இல்லையடி மைனி, கொஞ்சம் தள்ளி நிக்கல. புருஷ கால்ல என் தலை பற்ற கூடாது. புருஷனே கண்கண்ட தெய்வம். புருஷநாமம் போற்றுக, புருஷநாமம் போற்றுக. நான் ஒரு 365 நாள் சொல்லுவேன் பாத்துக்கங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. புருஷனே போற்றி, புருஷனே போற்றி, புருஷநாமம் வாழ்க, புருஷநாமம் போற்றுக. புருஷனே கண்கண்ட தெய்வம், புருஷநாமம் வாழ்க, புருஷநாமம் போற்றுக. புருஷநாமம் வாழ்க, புருஷநாமம் போற்றுக. புருஷனே போற்றி, புருஷனே போற்றி, புருஷநாமமே போற்றி, புருஷநாமமே போற்றி. சுவாமி என்னம்மா? சாமி சாப்பிட வரீர்களா? சரிம்மா. புருஷநாமம் வாழ்க, புருஷநாமம் வாழ்க. வாங்குங்க, அப்படி உங்க பொன் பாதத்தை வச்சுக்கிட்டே வாங்க. இன்னைக்கு என்னென்ன பாடலா படுத்த போறாளோ தெரியலையே. இன்னைக்கு புதுசா இந்த வேஷம் கட்டி இருக்கா. இன்னைக்கு என்ன படம் பாத்திருக்கா? இன்னைக்கு என்ன படமா பார்த்த? புருஷநாமம் போற்றுக, புருஷநாமம் போற்றுக. என்னங்க வழக்கம் போல அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு நானே சேர்த்து சமைச்சத இனி எப்பவும் போல அந்த வீட்டுல வந்து சாப்பிட்டுருங்க, சரியாங்க? ஏங்க வயக்காட்டுக்கு சாப்பாடு கொண்டுட்டு வரணும்ல, எத்தனை மணிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டீங்கன்னா நான் கொண்டு வந்துருவேன். மாட்டுச்சாணியை பூரா அள்ளிட்டு அப்புறமா நான் வயக்காட்டுக்கு வரேன். உரம் மூட்டை தூக்கிட்டு வந்தோமா? வேண்டாம். சரிங்க, சாப்பிட்டுட்டு போயிருங்க, சரியா? நான் இப்பதான் பிள்ளைல ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு வந்தேன். சரிங்க, எனக்கு வேலை நிறைய கிடக்குது. அங்க தேன்மொழிக்கு வேற உடம்பு சரியில்லை, பாத்திரம் தைக்கணும், துணியெல்லாம் துவைக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது. சரிங்க, நான் வேலையை பாக்குறேன். நான் கையோட போய் ஒலை வச்சிருந்தேன். அன்னைக்கிளி பாட்டி வேற இப்ப சாப்பிட வருவாங்க. அப்புறம் அந்த வீட்டுக்கு சொல்லிருங்க, செம்பரி அத்தை மீனா அத்தை எல்லாத்துக்கும் சொல்லிருங்க நானே சமைச்சதை. பாவம் வேலைக்கு போயிட்டு வந்து அசதியா வருவாங்க. ஒரு பக்கம் சோறு போனா ஒரு பக்கம் குழம்பு வச்சுட்டு போயிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரிங்க, நான் அந்த வீட்டுல போய் மிச்ச வேலையெல்லாம் பார்த்துட்டு வரேன். ஏங்க சாப்பிடாம போயிடாதீங்க, சோறு வடிச்சு வச்சிருக்கேன், சரி சாப்பிட்டு போயிருங்க. பக்கத்து வீட்டுக்கு புதுசா பொண்ணு வந்திருக்கும் போலுக்கு. புதுசா வந்திருக்காங்களோ? எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியலையே. விசாரிச்சு ஆகணுமே. ஒண்ணு சேலைகளெல்லாம் கிடக்கு. ஹாய், ஆனந்தி வரான்னு பார்த்துக்கிடுவோம். புள்ள மனசுல வந்து போயிடும். வேண்டாம், அதுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருவா. போய் இப்பவே சைட் அடிங்கன்னு. வேண்டாம், கெத்தான் என்னதான் புள்ளியில் பார்க்கும். விக்கி மாமா, யூனிஃபார்ம் எல்லாம் தாங்க மாமா, நான் முக்கிய வச்சுட்டேன்னா இப்ப தோச்சு போட்டுருவேன். விக்ரமண்ண யூனிஃபார்ம் இங்க தானே கிடக்குது. பொண்ணுத்திர மாமாக்குள்ளது, உங்களுக்குள்ளது, விக்ரமண்ணக்குள்ளது எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நான் தோச்சு வச்சிருவேன். வெயில் அடிக்கும் போதே தோச்சுட்டேன்னா அந்த வீட்டுல கொண்டு காய போட்டா சீக்கிரம் காஞ்சிரும். கொடியிலே மாமா கிடக்குது, நான் எடுத்துக்கிட்டேன் மாமா. வேற ஏதாவது துவைக்க வேண்டியிருக்கா மாமா? மாமா ஆனந்தியக்கா துணியெல்லாம் கிடக்குதா? சரி மாமா, நான் ரூம்ல போய் பாத்துக்கிறேன். இந்த வீட்டுல ஒண்ணு பச்சை இருக்காது. என்ன ரொம்ப மும்மா தேடிக்கிட்டு இருக்கா? நம்ம கேட்டாலும் நம்ம கிட்ட கோபப்படுவா. தேன்மொழி, என்னமா தேடுற? பயமா இருக்கு. ஹலோ, என்னமா? இந்த நொண்ணமெல்லாம் வேண்டாம். இப்ப நான் ஏதாவது பதில் சொன்னேன், என்ன புரட்டி எடுத்துருவா. இன்னைக்கு மட்டும் புரட்டி எடு. நான் உன்னை புரட்டி எடுக்கல. கேடி கொஞ்சி என்ன வருது வருது. ஓய், நான் பச்சை பொருள் பட்ஜெட்ல இல்ல. பையன் உள்ள கோபப்பட்டாலும் அழகா இருக்கா, சும்மா இருந்தாலும் அழகா இருக்கா. ஐயா இப்படி இருந்தாலும் பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கிற ஒரே ஆள் நீ மட்டும்தான். என் பொண்டாட்டி. இல்ல, எதை தேடுறியா என்னன்னு கேட்டேன். எனக்கு தெரியும், எனக்கு கண்டுபிடிக்க தெரியும். எனக்கு கண்ணு இருக்கு, காது இருக்குது, எல்லாம் இருக்குது, கை இருக்குது. சரி சரி, கோபப்படாதீங்க, தேடுங்க. தெரியும் தெரியும். சரிங்க. வச்சதே இருக்க மாட்டேங்குது, எங்க வச்சனே மறந்து போச்சு. நான் வேணா. என்ன வேணும்? பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கா இல்லையா? சரி, நான் பேசல. நானே பச்சை பொருள் வச்சட்டே இல்லைன்னு டென்ஷன்ல இருக்கேன், டென்ஷன்ல. சரி. என்ன வேற டென்ஷன் படுத்திக்கிட்டு? ஆயிட்டு அங்க போறேன், இடிச்சுக்கிடாம. கால் இடிச்சோண்டே. இடிக்காது, எனக்கு கண்ணு இருக்குது. சோப்பா, அது இடிக்குமா கால்ல? இத சொன்னா கோபப்படுவா.
ஐயோ இதுக்கு தாண்டி சொன்னேன் சொல்லிவிட்டேன் சொல்ல கேட்கவே இல்லை ஐயோ தலையில எடுத்துக்கிட்டியா இல்லை நான் தடை விடுறேன் ஆமா என்னடா ஐயோ இங்கிட கூடாத இரு நான் இதை தடை விடுறேன் சொன்ன கேட்கலாடி சரி மத்தா நீ ஆடி நீ அடிச்சுக்க சரிம்மா அடிச்சிருக்க ஒண்ணு இல்லடி ஓ சரிம்மா சரிம்மா நீ அடிச்சுக்க எவ்வளவு அடிக்க மாடிச்சு தாங்க அடி சரிம்மா என் தங்கல என் பிள்ளைக்கு அடிச்சுட்டு ஐயோ மாமா என்ன மாமா ஆச்சுதே தேன்மொழி என்ன மாச்சுதே மாமா உங்க யூனிஃபார்ம்லாம் தாங்க நான் தோச்சு போடுறேன் அப்புறம் இவளுக்கு ஆட்டுக்கால் சூப் வச்சிருக்கேன் எடுத்து கொண்டு கொடுத்துருங்க மாமா கொடுக்கும் போதே கொஞ்சம் மிளகு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க உடம்புக்கு நல்லது அப்படியே அவளுக்குள்ள துணி பிள்ளைக்குள்ள துணியா தந்துட்டீங்கன்னா நான் தோச்சு போட்டுறேன் மாமா அப்பா அப்பா சாப்பிட வாங்கப்பா எப்பா நான் உங்களை அப்பான்னு கூப்பிடக்கூடாதா ஆனந்தி அக்கா தேன்மொழியெல்லாம் உங்களை அப்பான்னு கூப்பிடுறாங்க அது மட்டும் இல்லை தமிழத்தை செம்பொழித்தை எல்லாருமே உங்களை அப்பான்னு ரொம்ப பாசமா இருக்காங்க நீங்களே எல்லார்கிட்டயும் பாசமா இருக்கீங்க என்கிட்ட இருக்க மாட்டீங்களாப்பா நானும் உங்க பிள்ளை தானப்பா ஏதோ அறியாம தப்பு பண்ணிட்டேன் குடும்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன் நல்ல நேரம் எனக்கு புத்தி வந்ததுப்பா இல்லைன்னா நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருப்பேன் சாரிப்பா அப்பா நீங்க வாங்கப்பா சாப்பிட வாங்கப்பா நீ திருந்திட்ட நான் நம்பணும் இங்க வேற என்னமோ இருக்குது இல்ல பெரிய ஆபத்து இருக்குது சரி நீ போன வரேன் சரிங்கப்பா நான் பெரிய வீட்டுக்கு வந்துட்டேன் நான் மாளிகைக்கு வந்துட்டேன் நான் பிடிச்ச வாழ்க்கை வாழ போறேன் இந்த மனுஷனுக்கு இங்க வாழறதுக்கு கொடுத்து வைக்கல டிவி சோபா வாவ் நான் எவ்வளவு ஸ்டைலா மாறி இருக்கேன் நான் நினைச்ச வாழ்க்கை வாழ போறேன் நான் எவ்வளவு ஸ்டைலா இருக்கேன் எனக்கு என்ன பார்த்து பொறாமையா இருக்கு இவ்வளோ அழகா இருந்திருக்கேன் அவ்வளோ ரதியா இருந்திருக்கேன் இத்தனை நாள் என் அழகெல்லாம் வீணா போயிருக்கேன் எப்பா இப்பதான் என்னால நிம்மதியா சுவாசிக்க முடியுது